Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷன்ல எப்படி மேக் பண்றது அப்படினு இந்த வீடியோ பார்க்கலாம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷன்ல எப்படி மேக் பண்றது அப்படினு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு பீட் மார்க் + ஷேக் எஃபர்ட்டோட preset வந்து XML ஃபைலா வந்து கொடுத்திருப்பேன். வீடியோல வந்துட்டு பாஸ்வேர்ட் இருக்கு. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு பாஸ்வேர்டா வந்துட்டு நான் வீடியோல வந்து ஷோ பண்ணுவேன். இப்போ பாத்தீங்க அப்படினா அந்த பீட் மார்க் preset வந்து ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணீங்க அப்படினா நான் இந்த மாதிரி பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சிருப்பேன். நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இமேजेसலாம் வந்துட்டு ஆட் பண்ணிட்டாலே போதும். இப்போ வந்துட்டு லைனா வந்து இமேजेसலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேல வந்து 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி fill screen ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா arrow mark மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆயிடும். அந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த ரெட் லைன் வரைக்கும் நமக்கு கரெக்டா வந்து இமேஜ் வந்து ட்ராக் ஆயிடும். இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு உங்களுக்கு எதனா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். தென் ஜூம் பண்ணோம் அப்படினா இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்க எல்லா இமேजेसமே ஆட் பண்ணனும். இப்போ பாத்தீங்க அப்படினா நான் எல்லா இமேजेसமே ஆட் பண்ணிட்டு fill screenலாம் கொடுக்கணும் அப்படினா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சோ எல்லா இமேजेसக்கும் வந்துட்டு fill screen ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க யாரை வச்சு எடிட் பண்றீங்களோ அவங்களோட இமேजेसலாம் இந்த மாதிரி லைனை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி fill screen ஆப்ஷன் கொடுத்துட்டு ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணோம் அப்படினா கரெக்ட்டா வந்து பண்ணிக்கோங்க. சோ உங்களோட இமேजेस கூட இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பீட் ஷேக் எஃபர்ட் நீங்க பண்ணலாம். இமேजेसலாம் வந்து லைனா ஆட் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்துட்டு எந்தெந்த எஃபர்ட் வந்துட்டு நம்ம எந்தெந்த இமேजेसக்கு வந்து நான் ஆட் பண்ண சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு லைனா இமேजेसலாம் அந்த பீட் மார்க் ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டும் கொடுத்திருப்பேன். அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா நான் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட்டை தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் எஃபெக்ட்ஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எல்லா எஃபெக்ட்டுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க நான் சொல்கிற வரைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அதாவது இந்த இமேஜ் வரைக்கும் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 9.12 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போங்க. 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. XML ஃபைல் வந்து அலைட் மோஷனுக்கு எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. XML ஃபைல் உங்கள் அலைட் மோஷனுக்கு சப்போர்ட் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அலைட் மோஷனோட லிங்க் இருக்குது. அந்த அலைட் மோஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா XML ஃபைல் கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட் வரைக்கும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, 9.12 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜ்லேருந்து அதாவது 9.12 செகண்ட்க்கு அடுத்த இமேஜ்லேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபர்ட் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ணதில் வந்துட்டு ஜஸ்ட் அந்த கலர் எஃபெக்ட் மட்டும் தான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஜூம் இன் அவுட் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது 9.12 செகண்ட்லேருந்து வருது இல்லையா,
அந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. போயிட்டு ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு அந்த இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், அந்த இமேஜோட மிடில் பாயிண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கீ ஃப்ரேமில் வந்துட்டு நல்லா வந்துட்டு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த இமேஜ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதாவது 3085 pxல வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு சென்டர் கீ ஃப்ரேம்ஸில் வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டில் கீ ஃப்ரேம்ஸோட வேல்யூ வச்ச மாதிரி லாஸ்ட்லேயே வந்து வைக்க போகிறோம். ஸோ 3085 pxக்கு வந்துட்டு இதையும் வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஜூம் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன பாயிண்ட் வைக்கிறீங்களோ அதே பாயிண்ட் வந்து நீங்கள் லாஸ்ட்லேயே வச்சிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அக்யூரேட்டாக வைக்கலனா கூட ஓரளவுக்கு இந்த மாதிரி ஜூமாக இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமும் தென் சென்டரில் வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டில் இருக்கிறதும் வந்துட்டு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஜூம் இன் ஆகிட்டு அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த கீ ஃப்ரேம்க்கு சென்டரில், அதாவது 2 கீ ஃப்ரேம்க்கு சென்டரில் வச்சுட்டு கர்வ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரியான ஒரு கர்வ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான கர்வ் செட் பண்ணிட்டு அங்கே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி கர்வ் வந்து கொடுத்துட்டு ஸோ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம காப்பி பண்ண கர்வ் வந்து பேஸ்ட் கர்வ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து டேர்ன் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு கரெக்டான ஒரு ஸ்மூத்தான கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கர்வ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அதுக்காண்டி தான் வந்துட்டு நம்ம கர்வ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கர்வ் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு ஜூம் இன் அவுட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்கும் பண்ணணும். அதாவது இதுக்கு அடுத்து வர இமேஜஸ் வந்து நீங்கள் பண்ணணும். ஒரு 5 இமேஜஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டில் இருக்க இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம், சென்டர் பாயிண்டில் ஒன்று, தென் அதோட மிடில் வந்துட்டு ஒன்று, இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணுவோம் இல்லையா, 3085 pxல வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் இன் வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ சென்டரில் வந்து நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். இந்த லாஸ்ட்டில் இந்த கீ ஃப்ரேம்க்கு வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஜூம் இன் பண்ண போகிறோம். ஓகே, 3085 pxக்கு வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த சென்டரில் வச்சுட்டு கர்வ் ஆப்ஷன் போயிட்டு நம்ம காப்பி பண்ணிட்டோம் ஆல்ரெடி கர்வ். ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கர்வ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு அதே மாதிரி 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கர்வ் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து டேர்ன் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம எல்லா இமேஜஸ்க்கும் வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு தேர்ட் இமேஜ்க்கு வந்து பண்ணலாம். அதே மாதிரி தான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், தென் சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், அதோட எண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம். ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேம்க்கு வந்துட்டு அதே மாதிரி வந்து 3085 pxல வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து லாஸ்ட்டில் இருக்க எண்டில் இருக்க கீ ஃப்ரேம்க்கு வந்துட்டு அதே மாதிரி அதே வேல்யூ வந்துட்டு 3085 pxக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கிராஃப் ஆப்ஷன் போயிட்டு காப்பி பண்ண கர்வ் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு இமேஜஸ்க்கும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கீ ஃப்ரேம் அண்ட் கர்வில் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்துட்டு 3 இமேஜஸ்க்குமே நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்லி காமிச்சேன்.
ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா இமேஜஸ்க்குமே பண்ணிட்டோம். ஸோ ஒரு வாட்டி வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத. ஸோ ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த இமேஜஸ்க்கு நம்ம என்னென்ன எஃபர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது புரியும். இப்போ வந்துட்டு நம்ம அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் ட்ரா ஆப்ஷன் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளாக் கலர்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.